விஜய் ஆண்டனி நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் பிச்சைக்காரன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்வு சமீபத்தில் நடந்தது. இதில் ஏஆர் முருகதாஸ் உட்பட நிறைய பிரபலங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் இந்த படம் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பாக இப்போ பார்க்கலாம். இத்தனை படங்கள் நான் வாழ்க்கையில் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் எனக்கு இனிமேல் பண்ண முடியாது. இந்த விழாவில் ஏதாவது பேசிடணும் வார்த்தை அப்படின்றதுக்காக பேசல, உண்மையிலேயே மனசெழுத்து சொல்கிறேன். எத்தனை படம் நான் பண்ணாலும், எவ்வளோ ஹீரோயிசம் இருந்தாலும், எவ்வளோ கதை பண்ணாலும் கண்டிப்பாக பிச்சைக்காரனோட ஒரு சோல் வந்து கண்டிப்பாக வேற சார். இந்த கிஃப்டை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிட்டேன். என்னுடைய படத்தில் அதாவது டிஷ்யூமில் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் அறிமுகமான விஜய் ஆண்டனி இப்போ இந்த படத்தில் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் எங்கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட நான் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். இந்த படம் என்னுடைய பேரை வந்து எந்த விதத்துலேயும் கெடுக்காமல் ரொம்ப நல்ல இது என்னுடைய அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகிற படமாகவும் கலெக்ஷன் வைஸ் மிகப்பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடிய படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லோரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க படத்துக்காக, எஸ்பெஷலி மீ. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் மூவி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, ரிலீஸ் ஆகும் போது. சார் கூட ஒர்க் பண்ணதில் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5மே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ, இந்த கதைக்கு என்ன பாட்டு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். விஜய் ஆண்டனி அவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி எனக்கு சசி சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு டெடிக்கேட்டடான ஒருத்தர். சினிமாவுக்காக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காருன்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அந்த இது வீண் போகலை சார். நீங்கள் அவ்வளவு வெற்றியை கண்டிப்பாக இந்த படத்தில் பெறுவீங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அவர் படம் நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல தெரியுது, பக்கா ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்காங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கல தெரியுது. கண்டிப்பாக இந்த பிச்சைக்காரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவான். எனக்கு வந்து சசியோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அது நினச்சிக்கிட்டு நான் உள்ளே வரும்போது தான் சரி உள்ளே வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அதில் இருக்கிற இந்த ட்ரைலர், அந்த டிசைன்ஸ், சாங்ஸ் எல்லாம், அதோட வரிகள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு பயம் போயிடுச்சு. இதுவே பிச்சைக்காரன்றது வந்து அவன் ஜெயிக்கிறவன், ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறவன் அப்படிங்கிறது எனக்கு அந்த பார்க்கும்போது என்னால் அது உணர முடிந்தது. இது பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கலாம் சார். நல்லா ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் இந்த பிச்சைக்காரங்கிற டைட்டில் வந்து முழுக்க விஜய் ஆண்டனி சொந்தமானது. அவருக்கு வந்து அவ்வளவு, ஏன்னா ஆனால் உண்மை என்னன்னா இந்த படத்துக்கு 500% ஆப்டான டைட்டில் இது. அதுக்கு டேம் ஷூர் தான் 500% ஆப்டான டைட்டில் இது. ஸோ அந்த டைட்டில் வச்சதுலேருந்து இந்த படத்தை நான் இப்போ பார்க்குற வரைக்கும் இப்போ எனக்கு தோணுது பிச்சைக்காரன் தான் பெர்ஃபெக்டான டைட்டில் அப்படின்னு தோணுது. விஜய் ஆண்டனி சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் நான் பிகினிங்லேருந்தே பார்த்துட்டு வரேன். ஒரு மியூசிக் டைரக்டர் சடனாக ஒரு ஹீரோ அப்படின்னும் போது புரியல, ஒருவேளை ஆர்வமாக பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்ற மாதிரி புரியல. பட் அந்த நான் படம் பார்த்தப்பவே தெரிஞ்சது வந்து இவரோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கிரிப்பிங்காக இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணுறது, அதுவும் புது ஹீரோவை புது டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்ற அவருடைய படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் அந்த வகையில் ரொம்ப பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. பிச்சைன்றது வந்து ரொம்ப எல்லாரும் கேவலமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பிச்சைன்றது நம்ம வாழ்க்கையில் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாருமே இருக்கிற விஷயம் தான். எங்கள் அம்மா எனக்கு போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை, என் பொண்டாட்டி எனக்கு போட்ட பிச்சை இந்த நம்பிக்கை. சசி சார் முதல் படத்தில் எனக்கு போட்ட பிச்சை தான் டிஷ்யூம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு வந்து முதல் படம் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணது சசி சார் தான். ஸோ அது மாதிரி பல பேர் போட்ட பிச்சையில் தான் நான் வந்து இன்றைக்கி நான் விஜய் ஆண்டனியை உட்காந்துருக்கேன் அவங்க முன்னாடி.